பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் அறிவிக்கப்படாததற்கு மக்கள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். 1000 ரூபாய் போட்டிருந்தாங்க. குடும்ப சூழ்நிலைக்கும் சுமாராக இருந்தது. இப்போ வந்து அந்த 1000 ரூபாய் கட் பண்ணிட்டாங்க. பொங்கலுக்கு என்ன தருவாங்களோ எது தருவோம் தெரியல. கரும்பு பச்சாரிசியும் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அது வச்சு ஒன்றும் பண்ண முடியாங்களா. கஷ்டப்படுறவங்க தான், குடிசை பகுதியில் இருக்கிறவங்க தான். கொஞ்சம் அதிகமாக காசு போட்டு ஹெல்ப் பண்ணால் கூட பரவாயில்ல. ஏற்கனவே வந்த புதுசில் போட்டிங்க, 4000 ரூபாய் கொடுத்து மனசு குளிர் வச்சிங்க, அதுக்கப்புறமா கேர்லெஸ்ஸாக விட்டிங்க. அதேமாதிரி இப்பயும் போட்டிங்கன்னா மனசுங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். 1000 ரூபாய் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு செலவுக்கு ஏதோ ஒரு புக்கை வாங்குறதுக்கு எதுக்கு ஒரு யூஸாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. இப்போ அந்த 1000 ரூபாயும் கட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறோன்னு போட்டிங்க. அந்த 1000 ரூபாய் ஏதோ நல்ல ஹெல்ப்புக்கு தான் இருந்தது. இப்போ அந்த 1000 ரூபாய் கட் பண்ணிட்டீங்க. எவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாகுது எங்களுக்கு. இப்போ எல்லா விலையும் அதிகமாக ஆயிடுச்சு, விலைவாசியெல்லாம் அதிகமாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன வாங்குறதுன்னு. சம்பாதிக்க போனாலே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவாகுது பிள்ளைங்களை வச்சுக்கின்னு. அந்த 1000 ரூபாய் ஒரு நாள் செலவு தான் ஆகுது, ஏதோ யூஸ் ஆகுது. ஆனால் 1000 ரூபாய் அந்த மாதிரி 1000 ரூபாய் அதையும் கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன சார் பண்ண முடியும்? நாங்கள்லாம் வந்து கூலி வேலைக்கு போகிறவங்க தான். எங்களுக்கு ஏதோ நல்ல ஒரு யூஸாக இருந்தது, அது இல்லாமல் கஷ்டமாகுது. இந்த 1000 ரூபாய் கூட வரலன்னா எப்படி? ஒரு குழந்தைங்களுக்கு செலவுக்கு ஓதுவோம், ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவோம், எதுவுமே வழியில்னா எப்படி? 1000 ரூபாய் தான் எதிர்பார்த்துருந்தோம். அது கொடுத்தா ஒரு செலவுக்கு ஆகும் இல்லை. பொங்கலுக்கு ஏதோ குழந்தைங்களுக்கு துணி கிணி எடுப்போம், எதுவுமே இல்லைன்னா எப்படி தான் எங்களுக்கு? 1 கிலோ பச்சரிசி வாங்கி என்னையா பார்த்தோம் எங்களுக்கு? எங்கள் குடும்பம் பெருசு. 1 கிலோ பச்சரிசி வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறது? பச்சரிசி அந்த கரும்பு, ஒரு கரும்பு ஒரு பச்சரிசி கொஞ்சம் சர்க்கரை கொடுப்பாங்க, அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அது வருஷம் முழுதும் எங்களுக்கு கரெக்டாக இருக்குமா? ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் ஒரு செலவு வாங்குவோம், குழந்தைங்களுக்கு பொங்கல் செலவு ஆகும், ஏதோ சாப்பாடு செஞ்சு ஒரு 2 நாளைக்கு போடுவோம். வீட்டில் எல்லாம் ஸ்கூல் லீவில் இருக்குங்கள்ல, அந்த நேரத்துக்கு எங்களுக்கு உதவும் அந்த பணம். இந்த ஏமாற்றம் தான் அது எங்களுக்கு. அதோட இந்த 1 கிலோ அரிசியை வாங்காத விட்டுலாமல், 1 கிலோ அரிசி அந்த ஒரு கரும்பு அந்த சர்க்கரையை கொடுக்காதே விட்டுலாமல், அது என்னத்துக்கு கொடுக்குறாங்க வேஸ்ட்டாக? நீங்கள் என்ன செய்யணும்? மக்களுங்களுக்கு எலெக்ஷன் வர டைம் எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க, கொடுப்பாங்க ஆன்னு சொல்லி தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணுமோ அந்த மக்களுக்கு தயவு செஞ்சு செய்யுங்க. உங்களாட்டு காசு இல்லாத டோக்கன் எதுக்கு ஏன் கொடுக்குறீங்க? டோக்கன் கொடுக்காது இருங்க, எதுவுமே கொடுக்காதுங்க. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அது பிறகு நீங்கள் சேர்ந்துட்டு போங்க. நீ இந்த வருஷம் சுத்தமாக இல்லைன்றீங்களே, அது செய்யாதவே போயிடுங்க, எதுவுமே செய்யாதீங்க. அது கேட்குற மக்கள் மேலே கோவப்படக்கூடாது. மக்கள் கேட்குற கடமை அது கேட்டு தான் ஆவாங்க, புரியுதா? அது நீங்கள் அது பார்த்தா நாங்கள் வாங்க மாட்டோம். சில பேர் போய் வாங்க மாட்டோம். அத்தை கரும்பு தானே விட்டுட்டு சில பேர் அதுக்கு என்ன கொடுக்குறாங்க? நீங்கள் வாங்கினாதான் உங்களுக்கு எதனா செய்வோன்னு கொடுக்குறாங்க. அப்படியே மீறி ஜனங்க வாங்குறது வாங்கி தான் தீருதுங்க, வாங்குது. அதனால கொடுக்குறாங்க. ரேஷன் கார்டு சில போயிட போது பயந்துன்னு வாங்குறாங்க. அது நீங்கள் என்ன செய்யணுமா மக்களுக்கு, அது தயவு செய்து நீங்கள் செய்யுங்க. நீங்கள் வந்து சாமான் பொங்கல் பரிசுன்னே போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன? பொங்கல் பரிசு அதை வாங்க மாட்டாங்களா? ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு 10 100 கிராம் 50 கிராம் கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? அதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஓட்டுக்காக வேண்டி விளம்பரப்படுத்தாதீங்க, இல்லைன்னா ஓட்டு போடவே மாட்டாங்க. முதல்ல பணத்துக்கு ரிசல்ட் சொல்லிடணும். 2000 ரூபா கொடுக்கலாம். 2000 ரூபா கொடுத்தா நாங்கள்லாம் ஏழைப்பட்டவங்க. இந்த வீட்டுக்கு 5600 ரூபா கரண்ட்டு கட்டுறான். யார் கட்டுறான்? ஏன் கட்டுறான்? கரண்ட்டுக்கு இல்லை, கேஸ் அடுப்பு இல்லை, கிருஷ்ணாயில் ஊற்றலை. கிருஷ்ணாயில் போய் கேட்டால் உள்ளே கூட்டிக்கிட்டு போய் இங்கே வா, லேடிஸுக்கு கொடுக்குற துட்டை கட் பண்ணிடுவேனுங்கிறான் ஆஃபீஸில். அப்படி இருக்கும்போது என்ன ஓட்டுக்கு மாத்திரம் வர்றீங்களா?